நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ், அதாவது கூகுள் டிரைவ் அப்படின்றத நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ அதில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வரும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கூகுள் டிரைவ் அதாவது நம்ம வந்து பேசிக்காகவே நம்ம பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணுவோம், இல்லைனா கலெக்டர் ஆஃபீஸ் போய் ஏதாச்சும் அப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சர்டிஃபிகேட் கொண்டு போயிடுவோம். அதாவது எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லைனா ஆதார் கார்டோ கொண்டு போயிருப்போம். ஸோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அவன் எக்ஸ்டெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம இந்த சர்டிஃபிகேட்டை ஜெராக்ஸ் நம்ம கொண்டு போகாமல் ஸோ எல்லாமே நீங்கள் வந்து வீட்டிலே ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு பிரிண்டர் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். சம்டைம் நம்ம ஃபோனே மறந்து வச்சுட்டே அப்படின்றாலும் ஸோ ஜிமெயில் தான் நம்ம சேவ் பண்ணுறதுனால ஆன்லைன் ஸ்டோரேஜ் அப்படின்றனால வேறு ஏதாச்சும் ஃபோனில் நீங்கள் லாகின் பண்ணிட்டு கூட அப்படியே நீங்கள் எடுத்து கூட அதில் கொடுத்துக்கலாம். ஸோ கூகுள் டிரைவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இதோடைய ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஃபஸ்ட்டு பார்த்துரும். ஸோ ஸ்டோரேஜ் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு த்ரீ லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டோரேஜ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 15 GB வரை பார்த்தீங்கன்னா அது ஆன்லைன் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தான் நம்ம அப்லோட் பண்ணணும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனி செக்ஷன் தனித்தனி ஆல்பம் நம்ம போட்டு வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே பாருங்கள். ஸோ ப்ளஸ் ஐக்கான் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அப்லோட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஆல்பம் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்டர் கிளிக் பண்ணும்போது அந்த ஃபோல்டரோட நேம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நேமாக போட்டுக்கோங்க. ஸோ நேம் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா மேலே த்ரீ டாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபோல்டரோட கலர்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது கலர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ அந்த ஃபோல்டர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்டர் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் அங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்லோட். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு இமேஜோ இல்லைனா வீடியோஸோ எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அப்லோட் ஆயிரும். ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்லைன் ஸ்டோரேஜ் அப்படின்றதுனால தான் ஸோ நெட் ஆனில் இருந்தால் மட்டும்தான் இது பார்க்க முடியும். ஸோ இன்னொரு ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ அப்லோட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் கொடுத்துப்பாங்க. ஸோ அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ரீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆஃப்லைனை கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சம்டைம் நீங்கள் நெட்டை ஆன் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்து ஆஃப்லைனில் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் இதில் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ மற்றதுலேருந்து நான் எப்படி ரீகவர் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த த்ரீ லைனை கிளிக் பண்ணிட்டு மூவ், அதாவது நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி தான் மேலே 3 லைன் கொடுத்துப்பாங்க. ஸோ அந்த லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ராஃப் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ட்ராஃபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணுற எல்லா இமேஜும் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீகவர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கூகுள் டிரைவ் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே சிம்பிள் தான். ஸோ கூகுள் டிரைவ் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். டாடா, பை பாய்.